ம். அண்ணி வந்துட்டாங்களா? பத்திரமா அழைச்சிட்டு வந்தியா என்ன? ம் அப்புறம் எனக்கு என்ன தெரியாது அழைச்சிட்டு வர்றதுக்கு. நான் கண்ணை ஊஞ்சி கிடக்குறேனே. அதெல்லாம் வந்துட்டாங்க, வீட்டில் தான் இருக்காங்க. நாங்களாம் எங்கன்னு கேட்டாங்களா? ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொன்னியா? என்னத்த சொல்லி தொலைச்சிருக்க போற? சொல்லி தொலைச்சிருக்கேன். பிள்ளைங்கெல்லாம் பக்கத்தில் விளையாட்டு போட்டிக்கு போயிருக்கு. அவர் முக்கியமான வேலையாக போயிருக்காரு, வருவாருன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்தோடனே உங்களை தான் கேட்டாங்க எங்கன்னு. அவங்க நல்ல மனுஷி, என்னை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும், அதனால என்னை கேட்டிருப்பாங்க. ஆமாம் நல்ல மனுஷி தான். பிள்ளை என்ன பண்ணுது? தூங்குதா? டாக்டர் எதுவும் பார்த்தாரா? எதுவும் சொன்னாரா? அதை பற்றி வாயை திறக்கவே மாட்டீங்க. அப்படி கேட்கணும்னு நிற்க வேண்டியது வேணும்னு. எங்கள் பிள்ளை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். டாக்டர் இருந்தால் அப்போ கூப்பிட்றேன், வெளியில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வந்து சொல்லுவார். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். எங்கள் வேலை தான் பார்க்குறோம். எங்கள் வேலை பிள்ளைய பார்க்குறது தான். அப்புறம் என்ன வேலை? இம்புட்டு நாளாக பிள்ளை மேலே அவ்வளோது அக்கறை தெரியல, இப்போ மட்டும் பொங்குதாட்டுக்கு. அங்கே மட்டும் என்ன வாழுது? பிள்ளை முக்கியம்னா பிரச்சனையை முடிச்சிருக்கணும் ஆரம்பத்திலேயே. மா, பேஷண்ட் உஷாவோட அட்டெண்டர் இங்கே வாங்க. டாக்டர் சார், பாப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது சார்? ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைப்பா. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. இன்னும் ஒரு 3 days கழிச்சு ஒரு செக்கப் இருக்குது, அப்போ அழைச்சிட்டு வாங்க. சார், அப்போ பயப்படுறதுக்கு என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைங்களே, நல்லா ஆயிடுச்சு தானே? கூட்டிகிட்டு போயிடலாங்களா? இனிமேல் ஆஸ்பத்திரிக்கு போக செலவுள்ள தானே? சொல்லுங்கள் டாக்டர் சார். உங்கள் பொண்ணோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கம்மா. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இப்போதைக்கு டேப்லெட்லேயே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன வயசு தான், அவசரப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஏதாவது வந்ததுன்னா வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால் இப்போ நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. 3 daysக்கு அப்புறம் வந்து செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நான் சொல்கிறேன். ஐயா கடவுளே, என் குலசாமியே கண்ணை திறந்துட்டியே. ப்ராப்ளம் பெருசாகக்கூடாதுன்னு உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க. இப்போதைக்கு இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நியூஸ் தான். பிள்ளைய நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பிள்ளை ரொம்ப கோவப்படாமல் மட்டும் பார்த்துக்குங்க, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். டாக்டர் சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் தலைவலி, வாந்தி, மயக்கம் இது ஏதாவது இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும், ஓகேவா? சரிங்க சார். அம்மாடி, பாப்பா குட்டி, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக எப்பயும் போல் ஜாலியாக இருக்கலாம், ஓகே? அப்பாடா, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு டாக்டர். எப்படா வீட்டுக்கு போவேன்னு இருந்துச்சு. பாய். பாய் டாக்டர். ஐ அம்மா, அப்பா, நான் வீட்டுக்கு வரப்போகிறேன். நீங்கள் 2 பேரும் இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கீங்க. அப்பா, இனிமேல் நமக்கு ஜாலி தான். எனக்கு ஜாலி தான். நீங்களாம் அப்பாவை சண்டை போட்டுக்குவீங்க, நான், திரிசா, நிசா, நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஜாலியாக விளையாடுவோம். நம்ம வீடே பழைய மாதிரி கலன்னு இருக்க போதுமா? ஆமாண்டா தங்கம், நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரி நம்ம வீடு கலகலன்னு இருக்க போகுது. உன்னை பார்க்கறதுக்காக ஒரு கெஸ்ட்டு வேற வந்து உனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, கெஸ்ட் வேற வந்திருக்கிறாங்களா? ஐயோ, யாருப்பா? அப்பா, என்னோட ஃப்ரெண்டா இருக்குமோ? இல்லை வேற யாரா இருக்கும்? அப்பா யாருன்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. சொல்கிறேன்டா தங்கம், சொல்கிறேன். இப்போ வீட்டுக்கு போகலாம். தூங்கி எழுந்திரிச்சு வாக்கா, பிள்ளைங்களாம் வந்துரும்னு சொன்னா இன்னும் ஒருத்தரையுமே காணோம். ஐயோ. அடடே அண்ணி, வாங்க அண்ணி, நல்லா இருக்கிறீங்களா? உங்களை அழைக்க வர முடியாமல் போயிடுச்சு, நீ வருத்தப்பட்டுக்காதீங்க அண்ணி. அண்ணி நல்லா இருக்கிறீங்களா அண்ணி? பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்குதா அண்ணி? நல்லா இருக்கேன் குழந்தைனாரே, சௌரியமா இருக்கிறேன். எம்பிட்டு நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? சரி, ஏதோ வேலையா போயிருப்பீங்க போல இருக்கு. சரி குழந்தைனாரே, உங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறீங்கல்ல? பிள்ளைங்களை வேற பார்க்காம கண்ணு தேடுது குழந்தைனாரே. எங்க பிள்ளைங்க? அண்ணி, இதோ பசங்க வந்துட்டாங்க அண்ணி, வெளில தான் நிற்கிறாங்க அதோ. அண்ணி, அப்புறம் பயணமெல்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன குழந்தைனாரே, பயணம் எப்பயும் போல தான் இருந்து, இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் ரொம்ப நேரம் கால் கடுக்க நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. இந்த ராசாமணி வருவான்னு பார்த்து வேர்த்து விறுவிறுத்து போச்சு. என் கூட கண்டென்ட் கணக்கானு வந்திருந்தா, அவள் சித்திக்காரி வந்து கூட்டு போயிட்டா. சரி போனா போட்டுமே நானும் விட்டுட்டேன். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளைங்களை வந்து பார்ப்போம். இன்னொரு நாளைக்கு வீட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு நான் நேரங்க வந்துட்டேன் குழந்தைனாரே. சரிங்க அண்ணி, நான் ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு போகிறேன் அண்ணி. ஆமா அண்ணி, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட டீ காபி போட்டு கொடுத்தாலா? ஏதாவது செஞ்சாலா இல்லையா அண்ணி? அட ஊடுங்க குழந்தைனாரே, பிள்ளைங்களை முதல்ல பார்க்கணுங்கிறேன். நீங்கள் சாப்பாட்டை பற்றி பேசுகிறீங்க. பிள்ளைங்க வந்தோடனே நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் குழந்தைனாரே. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா?
ஐ பெரியம்மா, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அப்பா, இதுதான் நீங்க சொன்ன சர்ப்ரைஸாப்பா? பெரியம்மா பெரியம்மா, உங்கள்கிட்ட நிறைய பேசணும் பெரியம்மா. பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பெரியம்மா பெரியம்மா, எப்போ வந்தீங்க? நீங்க என்னை பார்க்க இவ்வளோ நேரம் கழிச்சா வர்றது? சரி சரி சரி. பெரியம்மா நல்லா இருக்கிறீங்களா? பெரியம்மா எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? அடிய தங்க கட்டிங்களா? நான் நல்லா இருக்கேன் தங்கங்களா, நல்லா இருக்கிறேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சாமி? என் தங்கங்களா நல்லா இருக்கிறீங்களாடி தங்கங்களா? ஓ, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமே. என்ன, உஷாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வர்றா பெரியம்மா. ஐயோ, போட்டு கொடுத்துட்டாளே. என்னடி ராசாமணி, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட நீ சொல்ல மாட்டியாடி? கல்லூலி மங்கையாட்டம் இப்படி இருக்கிற? அச்சோ அக்கா, ஒன்றும் இல்லைக்கா, பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைக்கா, பிள்ளை நல்லா இருக்காக்கா. வாயை வச்சுக்கிட்டு இவ்வளவு சும்மா ஒன்றுமே இல்லைக்கா பிள்ளைக்கு. அம்மா, ஏம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க? உஷாவை மயக்கம் போட்டு வீட்டில் விழுந்துட்டால, நம்ம தானே எல்லாரும் கூட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. 2-3 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இன்னைக்கு தான் அவள் வீட்டுக்கே வர்றா. ஏம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க? என்னது, 3 நாளா புள்ள ஆஸ்பத்திரியில இருந்துச்சா? ஐயோ ஐயோ ஐயோ, எடியே ராசாமணி, இம்புட்டு கல்லூலி மங்கையே இருக்க கூடாதுடி. இந்த புள்ளைக்கு உடம்பாவளன்னு ஒரு போன் பண்ணி சொன்னியாடி நீ என்கிட்ட? அது வேற, உடம்பும் சரியில்லாம போயிட்டு வீட்டுல இன்னும் என்னென்னமோ நடந்தது பெரியம்மா. உஷா சொல்ற மாதிரி நிறைய உங்கள்கிட்ட பேசணும். என்னென்னமோ நடந்துச்சா? டேய், நீலாம் என் கூட பிறந்தவளாடி, கூட பிறந்தவ பண்ற வேலையாடி இதெல்லாம்? கொஞ்சமாச்சும் உனக்கு மனசு பதறுதாடி? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னா என்னடி? என்ன கொழுந்தனாரே, நீங்களும் அப்படியே உம்முன்னு நிக்கிறீங்க? உங்களுக்கு கூட ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல முடியல கொழுந்தனாரே? அச்சச்சோ, அண்ணி 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 அப்படிலாம் இல்லை அண்ணி, கோச்சிக்காதீங்க அண்ணி. சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அண்ணி. புள்ள நல்லா இருக்கா அண்ணி, ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அண்ணி. அண்ணே நீங்கள் கோவப்படாதீங்க அண்ணி. இப்ப மட்டும் புருஷனும் பொண்டாட்டியும் அக்கா அக்கா அக்காங்கிறது என்ன, நீங்க அண்ணி அண்ணி அண்ணிங்கிறது என்ன? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணாமல நீங்க இருந்துக்கிறீங்க. ஐயோ, இந்த வீட்டு வாசப்படி நான் மிதிச்சதே தப்பா போயிடுச்சே. நான் வந்திருக்கவே கூடாதே. இந்த பிள்ளைங்களுக்கோசரம் நான் பாக்குறேன், இல்லாட்டி நான் இப்ப கூட பொட்டி எடுத்து நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். பெரியம்மா கோவப்படாதீங்க பெரியம்மா. பெரியம்மா ரொம்ப அழகா இருக்கிறீங்க நீங்க. ஐயோ, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுல சண்டை போடுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இப்பயே நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எவ்வளோ விஷயம் நடந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தானே சொல்லணும். அதனால அவங்க 2 பேரையும் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா திட்டுங்க, எடுத்தோடனே திட்டிடாதீங்க. ஆமாம் பெரியம்மா, கொஞ்ச நாளாக நம்ம வீடு சிதம்பர ரகசியம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. யார் என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. ஏன், அப்பாவும் அம்மாவும் கூட பணத்துக்காக கூட படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூட எங்களுக்கு யான்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியம்மா, நிறைய உங்கள்கிட்ட பேசணும். இப்போதைக்கு சாப்பிடுவோமா? ரொம்ப பசிக்குது பெரியம்மா. ஐயோ ஐயோ, வந்தோடனே எல்லாத்தையும் போட்டு கொடுக்குதுங்களே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என் மாமியாளுக்கு கூட நான் பயந்ததில்லையே, எவ்வளோக்கு நான் பயந்தாகணுமே. ஐயோ ஐயோ ஐயோ, நான் பெத்த மக்களா, என் புள்ள உடம்பு சரியில்லை 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்குன்னு சொல்லுறீங்களே. என் தங்கமே உஷா கண்ணு நல்லா இருக்குல்லடா. சாமி உனக்கு ஒன்றும் பண்ணலடா. நம்ம குலசாமி ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு விடாதுடா, நம்மளுக்கு ஒன்றும் விடாது. நீ நல்லா இருப்படா தங்கம். பிள்ளைங்களை ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு துப்பு இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போகிற அளவுக்கு 2 பேரும் அந்த லட்சணத்தில் பிள்ளைய பார்த்துக்கிறீங்களா? ஐயோ தெரியுமா, செல்ல தெரியுமா? ஐயோ சரிடா கண்ணு தங்கம். தங்கம்டா நீனு. உங்கள்கிட்ட நிறைய பேசணும். அவங்கள்ட்ட அப்புறம் சண்டை போடுங்களேன். இப்போ நம்ம ஜாலியாக பேசுவோமா? சரி ஜாலியாக பேசுவோம். இப்போ போவோமா? கதை பேசுவோமா? முதல்ல சாப்பிடணும். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். ஏய், பிள்ளைங்களுக்காக பார்க்குறேன். இருக்கு கொழுந்தனாரே, உங்களுக்கும் தான் 2 பேருக்கும் இருக்கு. வாங்க தங்கங்களா, நம்ம போய் ஜாலியாக பேசுவோம். பெரியம்மா உங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வாங்க போகலாமா? ஐயா ஜாலி ஜாலி ஜாலி, பெரியம்மா தீனி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஜாலி, எங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட போகிறோமே. இந்த உஷாரான உஷா சிபிசிஐடி ஆஃபீஸருக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? இந்த ஆர்ஜே திரிசாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க பெரியம்மா? அது எல்லாமே ரகசியம். வாங்க போய் பார்க்கலாமா?
ஐயோ போச்சு, இவ வேற இனிமே எனக்கு காரி காரி துப்புவா. என்ன பண்ண போறேனோ, இந்த பிள்ளைங்க வேற வெகுளியா எல்லாத்தையும் சொல்லிவிடுதே. இந்த பிள்ளைங்களை நம்பி ஒரு ரகசியமும் வச்சுக்க முடியலையே. செத்தேன். அன்னைக்கு என் மேலே இருந்த மரியாதையே போயிருக்கும். செத்தேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், தெரியுதா? ஆமா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்ல வேண்டியது. ம். அப்புறம் யார் மேலே தப்பா அவங்கள தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா தப்பெல்லாம் உங்க பேர்ல தான். ஐயே, ரெண்டு பேரும் என்ன இப்படி பேசிக்கிறீங்க பெரியம்மா? ஐயோ வேண்டாம்மா, வேண்டாம்மா, அண்ணியை கூப்பிடாதம்மா. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.